விவசாயிகள் சந்தனம் வளர்த்தா எதிர்காலத்தில் பெரிய லாபம் இருக்குது கண்டிப்பாக இல்லையா? நிச்சயமாக சந்தனம் வளர்க்குறது வந்து எவ்வளோ காலம் மரத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முதிர்ந்த மரம் ஹார்ட்வுட்னு சொல்லக்கூடிய அந்த முதிர்ந்த மரம் பகுதி வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ நாள் அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அது அதிகமாக. இப்போ வந்து விவசாயிக்கு தேவையானது முக்கியமானது பணம் தான். அப்படி கிடைக்கும்போது அதோட விலை வந்து ஒரு கிலோ இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது? அதிகபட்சம் என்ன இருக்குது, குறைஞ்சபட்சம் என்ன சார் இருக்குது? இப்போ நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 ஒரு 10,000 ரூபா வரை ஒரு கிலோ கிடைக்கும். ஒரு டன்னுங்குது 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரலையும் போகுது. இதை விட அதிகமாகவே கிடைக்கும். பட் 1 கோடி 60 லட்சத்துலேருந்து 1 கோடிக்குள்ளே. ஏன்னா இந்த 1 கோடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மரம் நட்டுருக்கிறவங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு அவ்வளோ வந்துடும். வந்து உலகத்திலே வந்து 11 வகையான சந்தனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவில் விளையிற சாண்டல் ஆல்பா தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள ஆயில் கண்டென்ட்டு, இதோட குவாலிட்டி தான் உலகத்தரமானு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? நீங்கள் கேள்விப்பட்டது, நீங்கள் சொல்கிற கருத்து வந்து உண்மையானது தான். முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ காடுகளில் மரங்கள் இல்லை. தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா மக்களோட இதோட பயன்பாட்டை வாசனை திரவியங்களை ரொம்ப பயன்படுத்துகிறதுனால இதோட தேவைகள் அதிகமாகுது. இது பயன்பாட்டில் இருக்குது. உலகளாவிய தேவையை நம்ம கணக்கில் கொள்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட தேவையே நமக்கு கிட்டத்தட்ட 3000 டன் சந்தன மரம் மட்டுமே தேவைப்படுது ஆயில் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ உற்பத்தி நமக்குள்ள இல்லை. 3000 டன்னில் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஒரு 200 டன்னு கூட கிடைக்கிறதில்ல. இப்போ 3000 டன்னு தேவை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது வந்து நம்ம ஆயிலாக எடுக்கணும்னா ஒரு டன்னு மரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை லிட்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? கிலோவுக்கு சொல்ல மாட்டோம், 100 கிராம் மரக்கட்டைக்கு சொல்லுவோம். 1 கிலோவுக்கு போகிறப்ப நமக்கு ஒரு 50 ml கிடைக்கும். 50 ml வரலையும் கிடைக்கும். இப்போ ஒரு டன்னில் வந்து 5 லிட்டர் வரலையும் கிடைக்கும். ஆமாம். வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் IWSTயில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாண்டல் ரிசர்ச் சென்டராக இருந்துச்சு. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா உலகத்துக்கே வந்து முதல் இன்ஸ்டியூட் இது தான். அதாவது சந்தனம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து மேஜராக சந்தனத்துக்கான நாடே. அதுவும் கர்நாடகா சந்தன நாடுன்னே சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அமைச்சு இதை டெவலப் பண்ணி இங்கே உள்ள பக்கத்து மாநிலங்களுக்கு, இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் உலகம் பூரா வந்து இங்கே உள்ள விஞ்ஞானிகள் இங்கேருந்து தான் தொழில்நுட்பமே போயிருக்குது. அந்த மாதிரி ஒரு முதன்மையான ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் ரிசர்ச் சென்டரு. இன்றைக்கி வந்து IWSTயாக அது வந்து பெயர் மாற்றம் பெற்றிருக்குது. அந்த நிறுவனத்தில் நீண்ட காலமாக சந்தனத்தை வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து தொடர் ஆராய்ச்சியில் இப்போ மூத்த விஞ்ஞானி ரவி சார் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ரிசர்ச்சில் இருக்கீங்க, என்னங்க சொல்லுங்கள் சார். நான் வந்து ரவி. இந்த IWSTன்னு சொல்கிற இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்தில் கடந்த 10 வருஷமாக சந்தனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் சந்தனம் எப்படி உற்பத்தி பண்ணுறது, நாற்று எப்படி விற்பனை பண்ணுறது, செடிகளை எப்படி நடுறது, அதிலிருந்து அதை எப்படி நல்லபடியாக வளர்த்து நல்ல பயன்படக்கூடிய அளவுக்கு எப்படி வளர்க்குறதுன்றது சம்மந்தப்பட்ட வேறு ஆராய்ச்சிகளில் இங்கே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் நான் ஒரு 10 வருஷமாக இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சந்தனத்தோட உலகளாவிய தேவை என்ன சார்? நாங்கள் கேள்விப்பட்ட வரலையும் ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்தியா வந்து உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணிட்டு தான் சந்தனத்தை, இந்தியாவிலேருந்து தான். அதெல்லாம் உண்மையா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து உலகத்திலே வந்து 11 வகையான சந்தனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவில் விளையிற சாண்டல் ஆல்பா தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள ஆயில் கண்டென்ட்டு, இதோட குவாலிட்டி தான் உலகத்தரமானு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? நீங்கள் கேள்விப்பட்டது, நீங்கள் சொல்கிற கருத்து வந்து உண்மையானது தான். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த சமயத்தில் இந்த உள்ள மரத்தோட பயன்பாடு, சந்தன ஆயில் உபயோகிக்கிறத பார்த்துட்டு இங்கேருந்து மரங்களை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆயிலை தயாரித்து அதை வாசனை திரவியங்களாகவும் மற்ற பயன்பாட்டுகளுக்கும் பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து இதை நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மைசூர் மகாராஜா வந்து அப்போ அந்த ஆயிலை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஒருத்தரை அனுப்பிச்சு அது மூலமாக ஆயிலை எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து இந்தியன் சாண்டல் ஆயில் அப்படின்ற பேரோட இது வந்து உலகம் முழுவதும் பிரபலமாச்சு. இந்த மரங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் கிடைச்ச இந்த மரங்கள் எல்லாமே நம்ம காடுகளில்
ரொம்ப முதிர்ந்த மரங்களாக இருந்ததுனால அப்போ ஆயில் அதில் இருக்கிற எண்ணெய் சத்து வந்து அதிகமாகவும் இருந்தது. மக்கள் ரொம்ப அதிகமாகவும் அதை விரும்பி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி காடுகளில் இருக்கிற மரங்கள் வந்து கம்மி. ஆனால் நீங்கள் சொன்ன பிரகாரம் இந்தியன் சாண்டல் ஆயில்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து தனியாக ஜியோ டேக்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிற ஆயில், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நறுமணங்கள் உண்டு. அதனால் இந்தியன் சாண்டல் ஆயிலுக்கு ஜியோ டேக் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்றை வந்து ஆல்ரெடி அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியன் ஆயிலுக்குன்னு உள்ள ஒரு விசேஷமான குணம். மற்ற இடங்கள்ல இருந்து எண்ணெய்கள் வந்தால் கூட இந்தியன் சாண்டல் ஆயிலுக்கு ஒரு மகத்துவத்தன்மை எப்பயுமே உண்டு. இது வந்து இந்தியாவில் விளைஞ்சால் மட்டும்தான் அதுவா, இல்லை ஜியோடாக்ங்கிறது கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் தான்? கரெக்ட். இல்லை வெளிநாட்டில் இதை போய் வளர்த்து அதோட ஆயில் வந்தாலும் இதே தரம் இருக்குமா, இல்லை நம்ம நாட்டில் விளையிறது மட்டும்தான் அந்த தரம் இருக்குமா? அதில் நிறைய ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வர்ற ஒவ்வொரு ஆயில், அது மரம் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ மண்ணோட தன்மை இதுக்கேற்ற மாதிரி ஆயிலில் வந்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் நம்ம எப்போ ஜியோ டேக்னு சொல்லிட்டோமோ இந்த இது வந்து வேறு எங்கேயும் இருக்காது. மற்ற இடங்களில் வர்ற ஆயிலும் நம்மளுடைய தேவைகளை, எண்ணெயும் நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுது. ஓகே. அதனால தான் கர்நாடகாவை விட்டுட்டு இப்போ வெளிப்பக்கங்களில் மரங்கள் வளர்த்தா கூட இங்கேயும் எண்ணெய் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எண்ணெய் வந்து இந்த பக்கம் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயோட டேகுக்கு சொல்ல முடியாது. ஓகே. சந்தனம் ஒரு காலத்தில் வந்து கர்நாடகா சந்தன நாடுன்னு சொன்னாங்க. தென்னிந்தியா முழுக்க சந்தனம், தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா சேர மன்னர்கள்லாம் வந்து சந்தனத்தை வந்து இஸ்ரேல் வரையும் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. சந்தனத்தை கொடுத்து பண்ட மாற்று பண்ணியிருக்கிறாங்கன்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஹிஸ்ட்ரியில். அப்படி இருக்கும்போது இப்போ அந்தளவுக்கு மரமே இப்போ இல்லை. இப்போ உலகளாவே தேவை என்ன, அதை நம்ம பூர்த்தி பண்ணுறோமா இல்லையா? இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ காடுகளில் மரங்கள் இல்லை. தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா மக்களோட இதோட பயன்பாட்டை வாசனை திரவியங்களை ரொம்ப பயன்படுத்துகிறதுனால இதோட தேவைகள் அதிகமாகுது. இது பயன்பாட்டில் இருக்குது. உலகளாவிய தேவையை நம்ம கணக்கில் கொள்வதுக்கு முன்னாடி இந்தியாவோட தேவையே நமக்கு கிட்டத்தட்ட 3000 டன் சந்தன ஆயில், சந்தன மரம் மட்டுமே தேவைப்படுது ஆயில் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ உற்பத்தி நமக்குள்ள இல்லை. உலக மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் அதிகம். நம்மளோட தேவைகளுக்கே நம்மளோட உற்பத்தி பத்தலை. உலக தேவைகளை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு நிறையா தேவைப்படும். இப்போ 3000 டன்னில் வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ சார் கிடைக்குது? இப்போ 3000 டன்னில் இப்போதைக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஒரு 200 டன்னு கூட கிடைக்கிறதில்ல. 200 டன்னு கூட கிடைக்கிறதில்ல. அப்போ தேவைங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இப்போ சந்தனம் வந்து அது பல்வேறு பயன்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் மருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மருந்து டப்பாலையும் சாண்டல் மால்பம் இல்லாத ஒரு மருந்தே இல்லாமல் இருக்குது. அது எதனால் அதை வந்து சேர்க்குறாங்க? சித்த ஆயுர்வேதத்தில், நான் ஆயுர்வேதத்தில் முக்கியமாக பார்க்குறேன், அந்த சாண்டலும் அதில் புட்டானிக்கு நேம் இல்லாமல் எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு எல்லா மருந்தையும் சேர்க்கறதுக்கான காரணம் என்னது? மற்ற எண்ணெய்களோட சொல்கிறப்ப சந்தன ஆயிலுக்கு வந்து உள்ள மகத்துவமான குணம் என்னென்னா, அதோட கலக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தோ வேறு ஒரு வாசனை திரவியங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அது எடுத்து கொடுக்கும். அதனால் சந்தன ஆயிலுக்கே உள்ளது ஒரு தன்மை. அதனால தான் பெரும்பாலான மருத்துவங்கள்லையோ மருந்துகள்லையோ மற்ற வாசனை திரவியங்களையோ சந்தன ஆயில் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கான முக்கியமான காரணம் அதுதான். அதுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதை விட்டு மற்ற மருந்துகளை ஈஸியாக எடுத்து உடலில் வாசனை திரவியங்களை எடுத்து கொண்டு போகிற தன்மை அதுக்கு உண்டு. ஓகே. நான் வாசனை திரவியன்னு பார்க்கல, என்ன மாதிரி மெடிசன் இருந்தாலும் அதில் சாண்டல் நாள் இருக்குது. அதுக்குன்னு எதாவது மருத்துவ குணம் இருக்குதா? மருத்துவ குணம் இருக்குது. அதாவது சாதாரணமான ஒரு மருந்து செயல்படுறதுக்கும் சந்தன ஆயிலை சேர்த்து செயல்படுறதுக்கான வித்தியாசங்கள் நிச்சயமாக உண்டு. ஓகே. எல்லாத்தையும் சந்தன ஆயில் தான் சேர்க்குறாங்களா, இல்லை சந்தனத்தோட அந்த உட்டு சேர்ப்பாங்களா, இல்லை லீஃப் சேர்க்குறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை, எண்ணெய்னு சொல்லிட்டாவே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தது தான். மரத்துலேருந்து மரத்தை சேர்க்கறதுனால கிடைக்காது. மரத்துலேருந்து எண்ணெயை தனியாக எடுத்து அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ 3000 டன்னு தேவை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது வந்து நம்ம ஆயிலாக எடுக்கணும்னா ஒரு டன்னு மரத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை லிட்டர் நமக்கு எண்ணெய் கிடைக்கும்? ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில் ஒரு மரத்தில் 1% அதிகபட்சம் 5% வரை ஆயில் இருக்கும். ஓகே. விளைந்த சந்தன மரத்தில். ஓகே. ஓகே. இது வந்து எந்த அளவுக்கு மரம் விளைந்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சின்ன மரம் எடுத்தால் கம்மியாக இருக்கும். ஓகே. பெரிய மரத்துலேயும் கூட ஓகே இந்த ஆயில் தன்மை வந்து 1% 5% வரை வேறுபடும். ஓகே. இப்போது ஒரு கிலோன்னா ஒரு 5 ml தான் நமக்கு ஆயில் கிடைக்குங்கிறீங்க. 1 கிலோனா உங்களுக்கு வந்து ஒரு 5 ml கிடைக்கும்.
அதுவும் 5%ன்னு சொல்கிறது வந்து நம்ம கிலோக்கு சொல்ல மாட்டோம், 100 கிராம் மரக்கட்டைக்கு சொல்லுவோம். 1 கிலோக்கு போகிறப்ப நமக்கு ஒரு 50 ml கிடைக்கும். 50 ml வரலையும் கிடைக்கும். அப்போ ஒரு டன்னில் வந்து 5 லிட்டர் வரலையும் கிடைக்கும். ஆமாம், வால்யூம் பை வெயிட்னு சொல்லுவோம். ஓகே. அப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு 1%லேருந்து 5%, அதனால் 1 ml-லேருந்து 5 ml வரை கிடைக்கும். அப்போ 100 கிலோ கிடைக்கும். விவசாயிகள் சந்தனம் வளர்த்தா எதிர்காலத்தில் பெரிய லாபம் இருக்குது கண்டிப்பாக இல்லையா? விவசாயிகள் வந்து நிச்சயமாக சந்தனம் வளர்க்குறது வந்து எவ்வளோ காலம் மரத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ காலம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக லாபம் இருக்கும். லாபம். அப்போ வந்து வருஷம் கூட கூட அந்த ஆயில் பர்சன்டேஜ் அதிகம் வரைக்குமா அதில்? கட்டாயம் எவ்வளோ நாள், அதாவது எல்லா விவசாயிகளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மரம் வளர்கிறப்ப வந்து நடுவில் சின்ன கருப்பு பகுதி இருக்கும், அதை சுற்றி வெள்ளை பகுதி இருக்கும். கருப்பு பகுதியை நாங்கள் வந்து ஹார்ட் வுட்டுன்னு சொல்லுவோம், வெள்ளை பகுதியை வந்து சாஃப்ட் வுட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் வுட்டில் தான் ஆயில் இருக்கும். நீங்கள் மரம் எவ்வளோ நாள் அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த முதிர்ந்த மரம், ஹார்ட் வுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முதிர்ந்த மரம் பகுதி வந்து அதிகமாக இருக்கும் தண்டில். இப்போ எவ்வளோ நாள் அதிகமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அது அதிகமாக இருக்கும். பொதுவாக நான் வந்து இந்த காடுகளில் பார்த்தேன், இறந்த மரத்தை மட்டும் தான் வெட்டுறாங்க, உயிரோடு இருக்க மரத்தை வெட்டுறதில்லை. அப்போனா அது வரலையும் வெயிட் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே அந்த ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் வந்து எத்தனை வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும், நம்ம எத்தனை வருஷத்தில் வெட்டலாம், இல்லை எத்தனை வருஷத்துலையும் வச்சுக்கலாம்? 7லேருந்து 8 வருஷத்தில் ஹார்ட்வுட் சொல்கிற அந்த முதிர்ந்த பகுதி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆனால் அது வந்து கம்மியாக இருக்கும். ஓகே. அது வந்து உங்களுக்கு ஒரு 18 வருஷம் கழித்து இதை அறுவடை பண்ணுறப்ப, 18 வருஷம் கழித்து ஒரு மரத்தை நாம் அறுவடை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு தேவையான அளவு, நமக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை வந்து ஈடுகட்ட அளவுக்கான தேவையான அளவில் ஒரு சந்தன மரக்கட்டை கிடைக்கும் நமக்கு. இப்போ ஏதாவது நம்ம வந்து அக்யூரசி வேண்டாம்னா, வளர்கிற சூழ்நிலை, தண்ணி, அது இது எல்லாம் நிறைய காரணிகள் இருக்குது ஒரு மரம் வளர்கிறதுக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 வருஷம் மரத்தில், ஒரு 20 வருஷம் மரத்தில் அந்த ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் எத்தனை கிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது என்னென்னா, இங்கே மறுபடியும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு மரத்தில் கிடைக்கிறது இன்னொரு மரத்தில் கிடைக்கும்ன்ற நியதி கிடையாது. அதனால் ஒரு ஏக்கரில் வந்து நீங்கள் ஒரு 200 மரம் நட்டிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆவரேஜாக சொல்லுவோம், ஆவரேஜாக ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோக்குள்ளே ஒரு மரத்தில் கிடைக்கும் ஆவரேஜ். இதில் சில மரங்களில் 8 விட கம்மியாகவும் இருக்கும், சில மரங்களில் 10 விட அதிகமாகவும் இருக்கும். ஓகே. நாங்கள் சொல்கிறது வந்து 8 to 10 kg, அது ஒரு 18லேருந்து 20 வருஷத்தில் சொல்கிறீங்க? ஆமாம், 18 வருஷத்துக்குள்ளே. 18 வருஷத்துக்குள்ளே. ஓகே. 15லேருந்து 18 வருஷம். 18 வருஷம் தான் நாங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. அதுக்கு வந்து வெட்டுறது வந்து உங்களுக்கு லாபம் கம்மியாக இருக்கும். ஆனால் சில விவசாயிகள் இல்லை 15 வருஷத்தில் வெட்டுறேன் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட்வுட் கம்மியாக இருக்கும். இது ஆயில் மட்டும்தான் எடுக்கிறாங்களா, அந்த ஹார்ட்வுட்டை வேறு பயன்பாடு இருக்குதா? நம்ம வந்து நேரடியாக அதை பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, ஹார்ட்வுட்டை வந்து நம்ம நேரடி பயன்பாட்டுக்கு இப்போ கலை வினைப்பொருட்கள்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் முதிர்ந்த மரங்களாக இருக்கணும். ஓகே. சிலர் வந்து அந்த மரத்தை வச்சும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் கடைகளில் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் முதிர்ந்த மரங்களில் இருந்து பண்ணுறது. ஓகே. அதனால் ஹார்ட்வுட்டோட பயன்பாடு வந்து கலைவினைப் பொருட்கள் மற்றும் ஆயில் எடுக்கிறதுக்கு பயன்பாட்டுக்கு தான். கோயில்கள்லாம் பயன்படுத்த சந்தனம், அது வந்து மரக்கட்டையை தேய்ச்சி தானே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், தெய்வ பூஜைகளுக்கு வந்து மரக்கட்டையை எடுத்து அதை உரசி அதிலிருந்து தான் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ சிலர் ஆயில் எடுத்து இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வுட்டில் வந்து ஒரு தூள் கிடைக்கும், அந்த தூளோடு இந்த ஆயிலையும் தடவையும் கூட பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ சந்தன மரத்தில் வந்து ஹோல் ட்ரீயுமே வந்து பயன்படும்னு சொல்கிறாங்க. அதில் பார்க்லேருந்து இலையிலேருந்து எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? அது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஆனால் வந்து என்னென்னா ஹார்ட்வுட்டு சாஃப்ட்வுட் இந்த ரெண்டும் பயன்படும். அப்போ மரம் ஃபுல்லாக பயன்படும். ரூட்டு அதிகமான ஆயில் கண்டென்ட் இருக்கிறது ரூட்டில் அதனால் ரூட்டு பயன்படும். ஓகே. பிரான்ச்சஸில் எங்கே வர கிளைகளில் எங்கே வர ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகிருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இலைகள் வந்து எந்த பயன்பாடுக்கும் இல்லை. மெடிசனாகவும் பயன்படலை. இல்லை சொல்கிறாங்க, சந்தன டீ போடலாம், தேயிலை டீ போடுற மாதிரி சந்தன டீ பயன்படுத்தலாங்கிறாங்க. அது வந்து பெருசாக ஒன்றும் அதில் எந்த ஒரு மார்க்கெட்டிங்கில் எதுவும் இல்லை. இந்த இலையை எடுத்து ஒரு பெரிய வியாபாரம் பண்ணலான்ற அளவுக்கு அதில் எதுவும் கிடையாது. ஓகே. இது எத்தனை வருஷத்தில் இது ஃப்ரூட்டிங் வரும் சார்? இந்த மரம் வந்து பொதுவாக ஒரு 2 வயசானது 3 வயசுல பழுக்க ஆரம்பிச்சிடும். சில மரங்கள் பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே. சில மரங்கள் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அவ்வளோ தூரம்
ஸ்ட்ரெஸ் அதுக்கு இருக்காது. ஓகே, அதனால் பூத்து காய்க்கும். கொஞ்சம் 5 வருஷம் கூட ஆகலாம். ஓகே ஓகே ஓகே. எங்கே மழை இல்லையோ, வானம் பார்த்த பூமியோ, எங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ அங்கே பூ சீக்கிரம் வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை எடுத்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து இத்தனை வருஷம் ஆகணும்னு எதாவது இருக்குதா, இல்லை வந்து இப்போ பழம் வந்தோன்னா இப்போ பயன்படுத்துகிறோம்? ஏன்னா இயற்கையில் வந்து ஒரு உயிர் வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது தான் பழத்தை உருவாக்குது. அப்போ 2 வயசு 3 வயசில் பழம் உருவாக்குன்னா அதுலேருந்து கண்டிப்பாக மரம் வரும் இல்லையா? அந்த அந்த விதையும் பயன்படுத்தலாமா, இல்லை வந்து ஒரு 50 வருஷம் 25 வருஷம் மரத்தில் தான் விதையை பயன்படுத்தணுமா? நாங்கள் எங்களோட ஆராய்ச்சி காலத்துலேருந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு விதைக்கும் மரபியல் தன்மைன்னு இருக்குது. ஒரு சின்ன மரத்துலேருந்து நாமளே உற்பத்தி பண்ண ஒரு தோட்டத்திலேருந்து மரத்துலேருந்து வர்ற விதையை எடுத்தோம்னா அந்த மரபியல் தன்மைக்குள்ளே உள்ள வேறுபட்ட வித்தியாசங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நாங்கள் பொதுவாக என்ன சொல்கிறதுனா, வயது அதிகமான மரங்கள் இல்லைன்னா தோட்டக்காடுகள், பிளான்டேஷன், ஃபாரஸ்ட்டில் எங்கே அதிகமான மரங்கள் இருக்குதோ அங்கே இருந்து எடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் நம்ம நட்டு வர்ற மரத்துலேருந்து வர்ற விதைகளை எடுத்து உற்பத்தி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நாளடைவில் ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் வருது, ஒரு கால சூழ்நிலை மாறுது அப்படின்னா, ஒரு அழிவுன்னு ஏற்பட்டதுன்னா மொத்தமாக எல்லாத்துக்குமே அழிவு ஏற்பட்டுரும். இந்த மாதிரி வேறுபட்ட மரங்கள் தோட்டமாக இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர்ற விதைகளில் வந்து அது எதிர்த்து இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை. இப்போ ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறது சரிங்கிறீங்களா? ஃபாரஸ்ட் அப்படி இல்லைன்னா வேறு இடங்கள்லேருந்து மரங்களை கொண்டு வந்து விதைகள் உருவாக்குறதுக்குன்னு வச்சுருக்க இடத்துல இருந்து, விதைக்கு உற்பத்திக்குன்னே சில இடங்களில் நட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து டிம்பரில் வந்து +T சொல்கிறோம். அது ஒன்று ஸ்டைல் போல் இருக்கணும், நல்ல கிருத்து இருக்கணும் குறிப்பிட்ட காலத்தில், அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி +T செலக்ட் பண்ணி அதில் சீட் எடுக்கிறோம். பட் இதில் வந்து அந்தமாரி வரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து நமக்கு தேவையே ஹார்ட்வுட் மட்டும்தான். மரம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இருதய கட்டி தான் தேவை. அப்படிங்கும்போது ஆமாம், அந்த செலெக்ஷன் தேவையான்னு நான் கேட்குறேன். விதையில் சந்தன மரத்தை பொறுத்தவரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணால் மெயின் வந்து எவ்வளோ ஹார்ட்வுட் இருக்குது, இதில் வந்து நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைக்கும், இந்த 2 தான் அடிப்படையாக வச்சு எடுக்கணும். தேக்கு மரம் மாதிரி சவுக்கு மரம் மாதிரி நேராக வளரணும் அப்படின்ற அடிப்படையை வச்சு இந்த மரத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. சில மரங்கள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் மரம் நெருக்கலாக இருக்கும் அங்கெல்லாம் மரம் உயர்ந்து போயிருக்கும், எங்கெங்கெல்லாம் மரங்கள் வந்து நெருக்கமாக இல்லையோ அங்கெல்லாம் மரத்தில் வந்து கிளைகள் அதிகமாக வந்திருக்கும். கிளைகள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றதுனால அது மோசமான மரமும் கிடையாது, நல்லா வளர்ந்துருக்குன்றத ரொம்ப நல்ல மரமும் கிடையாது. இதை வந்து முக்கியமாக நமக்கு தேவையானது வந்து ஹார்ட்வுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த முதிர்ந்த மரமும் அதில் இருக்கிற எண்ணெய் சத்தும் தான். ஓகே, அதை தான் அடிப்படையாக வச்சு இந்த மரத்தை எடுக்கணும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி சீடு எங்கே எடுக்கணும் அப்படின்றத வெளியிட்ருக்கோமா நம்ம? ஏன்னா நம்ம சந்தனத்துக்கான பழமையான இன்ஸ்டியூட், அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி தனியாக சீடு ஆர்ச்சர்டுன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது, சீடு எடுக்கிற இடம்னா. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஃபீல்டு இருக்குது, அங்கே வந்து நாங்கள் ஒரு 84 தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் போய் நல்ல அப்போ வந்து காடுகளில் மரங்கள் அதிகமாக திருடு போகாததுனால பெரிய மரங்கள்லாம் இருந்ததுனால அந்த மரத்தோட உயரம், எண்ணத்தன்மை இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்த மரத்தில் இருந்து கிளைகளை கொண்டு வந்து கிராஃப்ட் பண்ணி ஒரு சின்ன குளோனல் சீட் ஆர்ச்சர்டுன்னு சொல்லுவோம், அது இருக்குது பெங்களூர் பக்கத்தில் எங்களோட ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனில் இருக்குது. அங்கே ஒரு 25 விதமான மரங்கள் வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட மரங்கள் வந்து 70-75 மரம் இருக்குது. அதிலேருந்து இப்போ நாங்கள் விதைகளை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஓகே, கர்நாடகா சந்தன நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து இப்போ சாண்டில்னால் மறையூர் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு கேரளாவில் சொல்கிறாங்க. என்ன மறையூர் சந்தனத்துக்கும் இப்போ கர்நாடகா சந்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே காலத்தில் உருவானதா, இல்லை ஃபாரஸ்ட்டில் அங்கே மட்டும் இருக்குது இங்கே அழிஞ்சிருச்சா? மறையூரில் வந்து அதை நல்லா பாதுகாத்து மரம் அழியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாததுனால நிறையா மரங்கள் வந்து அப்பப்போ திருடு போய் அந்தளவுக்கு பெரிய மரங்கள் இங்கே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, தனித்தனியாக அங்கங்கே பரவலாக இருக்குது. ஓகே ஓகே.
அதனால் மலையூர் சந்தனம் அது அங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் பாதுகாத்துருக்காங்க, அவ்வளோதான். அது தனியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது. அப்படி இல்லை, அங்கே உள்ள மரங்களும் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. நாங்களும் அதில் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அங்கே உள்ள மரங்களும் நல்ல மரங்கள் இருக்குது, நல்ல ஆயில் கண்டென்ட் உள்ள மரங்களும் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து சந்தன மரம் பொதுவாக என்ன மாதிரி மண்ணில் வளரும்? இப்போ வந்து வேப்ப மரம் பொதுவாக மக்கள் இதெல்லாம் கேள்வி ஞானம் தான். ஆமாம், வேப்ப மரம் எங்கே வருதோ அங்கெல்லாம் சந்தனம் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ அது உண்மைதானா? இதில் வந்து இது இந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குது எந்த மண்ணிலையாவது? சந்தன மரத்துக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனால் சந்தன மரம் வந்து தண்ணி சத்து அதிகமாக, தண்ணி கட்டி கிடக்கக்கூடாது. தண்ணி கட்டி கிடந்ததுன்னா சந்தன மரம் வந்து எந்த மரத்துக்குமே ஆகாது. சந்தன மரம் வந்து இன்னும் நல்லா வராது. தண்ணி தேங்கக்கூடிய நிலத்தில் வராதுங்கிறீங்க? எல்லா நிலத்துலையும் வரும். தண்ணி தேங்கக்கூடிய நிலத்தில் வராது. சில பூமியில் கரிசல் மண் பொதுவாக சொல்லிடுறோம். கரிசல் மண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் கரம்பைன்னு சொல்லுவோம், களிமண்ணுன்னு சொல்லுவோம், பிரித்து பேசுவோம். இந்த களிமண்ணுனாவே உங்களுக்கு பேர்லேயே வந்துருச்சு. அந்த இடத்துல ஈரச்சத்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஈரத்தை கீழே உரியாது. சில கரம்பை மண் பார்த்திங்கன்னா மழை அதில் மண் கலந்துருக்கும், தண்ணி சீக்கிரம் இறங்கிடும். அதனால தான் நானும் சொன்னேன், நீங்கள் உங்களோட பூமியோட தன்மையை முதல்ல உணர்ந்துக்கோங்க. விவசாயிகளுக்கே தெரியும், நம்ம பூமியில் வந்து ஒரு 10 நாள் மழை பெஞ்சதுன்னா காட்டுக்குள்ளே போக முடியாது, ஒரே சகதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வராது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுக்கு நமக்கு வரும் வராதுன்றது. அதுக்காக கருப்பு மண்ணில் வரலன்றதில் வரும். கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு மண் தான் அதிகமான பகுதியில் இருக்குது. அங்கெல்லாம் சந்தனம் வரத்தான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னென்னா பிஹெச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிஹெச் வந்து 7க்கு மேலே இருக்கக்கூடாது. 7.5 வரை இருக்கலாம். 7.5க்கு மேலே இருந்ததுன்னா 7.5க்கு மேலேயோ 6.5க்கு கீழேயோ இருந்ததுன்னா அப்போ கலர் ஒவ்வொரு மண்ணில் வராது. கலர் ஒவ்வொரு மண்ணில் வராது. மெயினாக பிஹெச் 6.5லேருந்து 7.5 அதுக்குள்ளே இருக்கணும். 6.5லேருந்து 7.5 உள்ள பிஹெச்சில் இருக்கணும். இது போக மண்ணோட மற்ற சத்துக்களையும் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து சந்தனத்தை வந்து மக்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வருமானு போய் போட்டுட்ருக்குறாங்க. போடுறதுக்கு முன்னாடி சில பூமிகள்லாம் பார்த்தீங்கன்னா கல் சத்து நிறையா இருக்கும். கல் சத்து நிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் பார்க்கணும், மண் சத்து அதிகமாக இருக்கா, இங்கே வருமா, பாறையாக இருந்தால் வராதுங்கிறீங்க? பாறையாகவும் வராது. சில மண் பூமி பார்த்திங்கன்னா சரல் அதிகமாக இருக்கும், மண் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் அந்த சமயத்தில் நீங்கள் நடப்போகிறப்ப சரியான நெறிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் அதை நடணும். இப்போ காடுகளில் மலைகள்லாம் பார்க்குறோம், மண் இல்லாமல் பாறை இல்லை, அதில் எல்லாம் இடுக்கிலாம் முளைச்சி நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது. அதனால் கேட்குறேன், அந்த சரள மண்ணில் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? பாறைகளில் வந்து என்னென்னா, காடுகளில் வந்து என்னென்னா, காடுகளில் வந்து நம்ம மரம் எங்கே வருதுன்னு நம்ம யாரும் பார்க்குறதில்ல. அதான் உழுது அதான் முளைக்குது. 10 செடி முளைச்சிருக்கோம், ஆனால் உழைச்சது ஒன்றா இருக்கும். அதுக்கு மட்டும் அந்த வேர் சரியான இடத்துல போய் அதற்கான நீர் சத்துக்கள் மற்றது இருந்திருக்கும். நம்ம பார்க்குறது வந்து 2 பாறைக்கு நடுவில் சந்தனம் வருதுன்னு மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அது வேர் எங்கே போயிருக்கு, பக்கத்தில் எந்த மரத்தில் சேர்ந்துருக்குது என்னன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்ம நடைமுறையில் தோட்டக்காட்டில் வளர்க்குறப்ப என்ன நினைக்கிறோம், சிலர் வந்து ஏக்கருக்கு 200 வளர்க்கணும், சீக்கிரம் 300 வளர்க்கணும், 10க்கு 10 அடி போட்டால் எனக்கு நிறையா மரம் கிடைக்குமே, 12க்கு 12 போட்டால் குறைஞ்சிருமே, 15க்கு 15 போட்டால் இன்னும் குறையுமே அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. காடுகளுக்கும் நம்ம தோட்ட கலைக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது. இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஏக்கருக்கு வந்து எவ்வளோ மரம் நடலாம், என்ன டிஸ்டன்ஸில் சந்தனத்தில் நடலாம்? இது வந்து நாங்கள் 12க்கு 15 ரொம்ப நல்லது, 12க்கு 12 நடலாம். இதில் இடைப்பட்டு நீங்கள் உழுது வேறு ஊடு பயிர் நட போகிறீங்கன்னா நீங்கள் 15க்கு 15 நட்டுக்கலாம். இல்லை எனக்கு சந்தனம் வந்து கம்மியாக இருந்தால் போதும், மற்ற மரங்கள் வேணும்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆரம்ப திட்டமிடலை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ சந்தனம் வந்து பொதுவாக வந்து தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் நேரடியாக மண்ணிலேருந்து எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு மரத்து வேர்லேருந்து தான் இது எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அப்படின்னா என்ன மரத்தை அதுக்கு ஹோஸ்ட் பிளான்ட்டாக செலக்ட் பண்ணுறது? சந்தனத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சந்தனம் வந்து 250-300 மரங்களோடு சேர்ந்து வளருது. ஆனால் எந்த மரம் அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு பயனை தரும் அப்படின்ற ஆராய்ச்சி சம்மந்தமான அணுகுமுறை இன்றைக்கி அணுகுமுறை இருக்குது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் இன்றைக்கி வேறு யார்கிட்டையும் இல்லை. இந்த மரத்தை நடுங்க, இதில் நிறையா வரும், இந்த மரத்தை நடாதீங்க, இது வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வரை இல்லை. எல்லாம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களா சொல்லிக்கிறது தானே ஒழிய, எங்ககிட்ட கேட்டிங்கன்னா
இதை நட்டால் தான் நல்லா வரும், இதை நட்டால் நல்லா வராதுன்னு சொல்கிறதுக்கான டேட்டா ஒன்று டேட்டா இல்லை, எண்ணிக்கை என்கிட்ட இல்லை. ஆனால் ஏதோ ஒரு துணை செடி இருக்கணும் கண்டிப்பாக. கட்டாயம் ஓகே. இருந்தாலும் நல்லது. இல்லாட்டினாலும் வளருமா? இல்லாட்டி வரும், அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். பக்கத்தில் ஏதாவது பெரிய மரங்கள் இருந்தால் அதான் தேடி போய் இணைஞ்சிக்கிடும். இப்போ காடுகளில் வந்து என்ன நடக்குது, நம்ம பக்கத்தில் மரம் வைக்கிறதில்ல. வேறு போய் அது எங்கே தேவையோ அங்கே போய் சேர்ந்துக்கிடும். ஓகே ஓகே. அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கப்போ அதை எடுத்துக்கிடும். இங்கே வந்து நம்ம வச்சு நீ போய் இதோட சேருனாலும் சேராது. பக்கத்துலேயே நம்ம ஒரு துணை மரங்களை வச்சா கூட வேறு போய் அங்கே தான் சேர்ந்துருக்கா இல்லை அடுத்த மரத்துக்கு போயிருக்குதான்றதே தெரியாது. நீங்கள் நிறைய விவசாயிகளோட பூமியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் மரங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் சில மரங்கள் பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்காது, ஆனால் இன்னொரு செடி செழுமையாக இருக்கும். அந்த ரூட் கான்டாக்ட் ஒன்றுக்கு கிடச்சிருக்கு, இன்னொன்றுக்கு கிடைச்சிருக்காது. இதில் வந்து இப்போ நைட்ரஜன் அது நேரடியாக எடுக்காததுனால நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீயை நடுறது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீ வந்து நைட்ரஜன் நேரடியாக எடுக்கலைன்னா கூட சில சத்துக்கள் அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நைட்ரஜன் நடுற செடி வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நைட்ரஜனை பூமியில் கொண்டு வந்து கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் அதிக சப்போர்ட்டாக இருக்குமான்னு அதிகமான சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ சவுக்கு இருக்கும்னு தான் சொல்ல முடியும். இது இருக்கா இல்லையான்னு கட்டாயமாக சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அங்கே ஒரு ஆராய்ச்சி கழகன்றதுனால எதையுமே ஒரு சயின்டிஃபிக் ரிசல்ட்டுன்னு சொல்கிறது இல்லாமல் உறுதிப்பட நாங்கள் சொல்ல முடியாது. சார் இப்போ வந்து இங்கே கர்நாடகாலேருந்து சயின்டிஸ்ட்டு போய் ஆஸ்திரேலியாவில் ஒரு 1,00,000 ஏக்கர் கிட்டத்தட்ட வளர்த்துட்டேன்னு சொல்கிறாங்க சந்தன மரத்தை. இப்போ அதெல்லாம் மார்க்கெட்டு வந்தாலும் நம்மளோட தேவை வந்து பூர்த்தி ஆகாதா, இல்லை டிமாண்டு குறைஞ்சிருமா கூடுமா, அது வந்துக்கிட்டு இருக்கா? இப்போ அதாவது உங்கள் கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, இங்கேருந்து சயின்டிஸ்ட் போய் அங்கே வளர்ந்து கொடுக்கல. இங்கேருந்து விதைகள் போச்சு, இங்கே ரிட்டையர்டான சயின்டிஸ்ட் வந்து அவங்க போய் அவங்களுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அதை வளர்கிறதுக்கு உதவி பண்ணார். ஓகே. அதனால் அவர் போகிறப்ப இங்கேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போனார். அது ஒன்று ஒரு சின்ன திருத்தம். அங்கே மரங்கள் நிறையா வளர்த்துட்டாங்க. வளர்த்தாலும் அங்கேயும் இந்த வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்குது. அவங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே 2-3 கம்பெனிகள் உருவாகி பெரிய லார்ஜ் பிளான்டேஷன், அதாவது நம்மளில் வந்து எல்லாமே ஆட்களை வச்சு செய்யணும், அங்கே எல்லாமே மிஷினரிஸ் பண்ணுறது பிளான்டேஷன் எல்லாம். அங்கேருந்து இப்போ உற்பத்தி ஆகிற ஆயில் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது. ஏன்னா இங்கே நமக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கேஎஸ்டிஎல் கம்பெனிக்காரங்களை அங்கேருந்து ஆயில் இறக்குமதி பண்ணி அவங்களோட சோப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே. இப்போ அப்படின்னா நம்ம விவசாயி உற்பத்தி பண்ணால் மார்க்கெட் இருக்குமா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்மளோட தேவைகள் வந்து 3000 டன்னுக்கு மேலே. ஓகே. இன்னும் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே. நான் அதிகமான மார்க்கெட்டிங் பண்ண மக்களோட இப்போ இந்தியாவை பொறுத்தவரை மக்களோட வாங்கும் திறன் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே. ஆயில் நிறையா இருக்க நம்மளோட மார்க்கெட்டில் வரக்கூடிய பொருட்களும் அதிகமாக வரும். ஓகே. அதனால் இந்தியன் சந்தனத்துக்கு வந்து தட்டுப்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே. அதனால் நீங்கள் அதை பற்றி நமக்கு எந்த விதமான சந்தேகமும் அவசியம். இப்போ இந்த ஐடபிள்யூஎஸ்டி விவசாயிக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் எதுவும் நம்ம சந்தனத்துக்காக கண்டக்ட் பண்ணுறோமா, இல்லை வந்து நர்சரி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா, வளர்க்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோமா, இல்லை இது எங்கே விற்கலாம், இந்த மாதிரி கைடன்ஸு என்ன மாதிரி சப்போர்ட்டு ஐடபிள்யூஎஸ்டி விவசாயிக்கு பண்ணுது? ஐடபிள்யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி. ஐடபிள்யூஎஸ்டி கிட்டத்தட்ட 2006 ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க எல்லாருமே இப்போ அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்போ ட்ரைனிங்லாம் கொடுத்த பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு 60 பேர் வருவாங்க. ஓகே. ஒரு காலகட்டத்தில். அப்போ நாங்கள் குறைப்போம் அதை குறைச்சி நிறையா வழக்கம் நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மகாராஷ்டிரா, யூபி, ராஜஸ்தான், ஆந்திரா, எல்லா இடங்களில் ஆல் இண்டியாவிலேருந்து வந்து எடுத்துருக்காங்க. ஒரு நேரத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லோரும் செடிகளை வளர்த்து அவங்க பக்கங்களும் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்களாம் சில ட்ரைனிங் கொடுக்குறதுனால இப்போ விரும்பி வர்றவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி. அதுக்கு 2 காரணம். ஏன்னா செடி எப்படி வளர்க்கணுன்றது எங்ககிட்ட கற்றுக்கிட்டு போனதுனால அவங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை செடி வளர்க்குறதில்ல. இப்போ அவங்களோட தேவைகள் எல்லாம் எங்கே வருதுன்னா வளர்ந்து வந்துருச்சு இல்லை. இப்போ இந்த நோய் வருது, இதுக்கு என்ன பண்ணுறது, மறுபடியும் இந்த நோய் வந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு சில மரங்களில் வந்து ஹார்ட்வுட் சரியாக வரல, அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால வர்றாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்குறோம். ஏப்ரல் மாதமும் ஜூன் மாதம் தரோம். ஏப்ரல் ஜூனில் ஏன் கொடுக்குறோன்னா சீசன்னால் அதுக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு பிளான்டிங் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால. முதல்ல பிப்ரவரியில் கொடுத்துக்கிட்டோம்னா அதை பிப்ரவரியில் இப்போ நிறுத்திட்டோம். இப்போ 2 ட்ரைனிங் கட்டாயமாக இருக்குது.
இது வந்து ஒரு பேக்கேஜ்டு ட்ரைனிங். செடி உற்பத்தி பண்ணுறது எப்படி, விதையில இருந்து ஒன்று, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடணும், நடுறப்ப என்னென்ன ஊடுபயிர்கள்லாம் நடலாம், அப்புறம் ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன மார்க்கெட்டிங் இருக்குது, என்ன மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்றத வந்து எங்களை விட கேஎஸ்டி கர்நாடகா சோப் அண்ட் டிஸ்டிலரிஸ் லிமிட்டட்னு சொல்லுவோம். அதாவது மைசூர் சோப்பை தயாரிக்கிற கம்பெனி, அவங்க தான் மேஜர் பையர். அவங்களிருந்து ஒரு ஆளை வரவழைச்சு அவங்க மூலமாகவே மரங்களில் என்னென்ன தகுதிகள் இருக்குது, என்னென்ன மாதிரி விலை போகும் என்ன, ஏன்னா அவங்க தான் பையர்ன்றதுனால அவங்க மூலமாகவே சொல்ல வைக்கிறோம். அப்புறம் இதில் உள்ள லீகல் பிரச்சனைகள், சட்டபூர்வமான பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் சேர்த்து கரெக்ட் ஒரு 5 நாள் ட்ரைனிங் நடத்துகிறோம், வருஷத்துக்கு 2 தடவை. அதனால் இப்போயே அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாமா, அது எலிஜிபிலிட்டி இருக்குதா? இல்லை, யாருனாலும் கலந்துக்கலாம், எலிஜிபிலிட்டிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இந்தியாவிலேருந்து யாருனாலும் கலந்துக்கலாம். லாங்குவேஜ் எந்த மொழியில் நடத்துகிறீங்க? பெரும்பாலும் ஆங்கிலம் தான். ஆங்கிலம் மட்டும். கன்னடமாக இருந்ததுன்னா இங்கே உள்ளவங்க சொல்லிக்குவாங்க. ஓகே. தமிழ் எங்களை மாதிரி ஒரு சிலர் இங்கே வேலை செய்கிறதுனால எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது போக என்னென்னா ஆன்லைனில் யூடியூப்பில் ஐடபிள்யூஎஸ்டி லிங்க் போட்டு சாண்டல்வுட் ட்ரைனிங்னு போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வீடியோ இருக்கும். ஓகே. அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. தெரிஞ்சுட்டு, ஏன்னா இது வந்து நாள்பட்ட பயிர், ஒரு நாள் பயிர் கிடையாது. எங்ககிட்ட கற்றுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி சமயங்களில் இங்கே வந்து இங்கே இருக்கிற விஞ்ஞானிகளை அணுகி உங்களோட பிரச்சனைகளுக்கு அணுகி நீங்கள் ஒரு என்ன மாதிரி அதை சரி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ சந்தன விவசாயிகளுக்கு பெரிய சவாலாக இருக்கிறதே திருடு போகிறது மட்டும்தான். மற்றபடி வளர்ந்துருது, நம்ம வளர்க்கறதுனாலும் காக்கா குருவி வளர்த்துருது, அதுவே வந்து வந்துடுது. இதுக்கு நம்ம ரிசர்ச் ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா? இதை வந்து இப்போது வளர்ந்துருக்க விஞ்ஞானத்தை வச்சு நம்ம ஏதாவது சிப்பெல்லாம் ஒன்று ரிசர்ச் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த அளவில் இருக்குது, அதெல்லாம் வருமா எதிர்காலத்தில் வந்து விவசாயிக்கு? ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஒரு சாண்டல்வுட்டில் வந்து ஹார்ட்வுட் வருதுன்னா, இப்போ நடுற விவசாயிக்கு அடுத்த 5-6 வருஷத்துலேயாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அவங்களுக்கு? முதல்ல சிப்பு சம்மந்தமாக கேட்டிங்க. சிப்பு ஒரு அளவு அதான ஆராய்ச்சி போயிருக்குது. ஆனால் அந்த சிப்பு மரத்தில் பதிச்சதுக்கப்புறம் அந்த யாரோ வந்து கட் பண்ண வந்தாங்க, மரத்தை வெட்ட வந்தாங்கன்னா அது ஒரு அதிர்வை கொடுத்து அது நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி வரணும், சிக்னல் மாதிரி வரணுன்றதில் சில சர்வர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் முடிவுக்கு வரலை. அதுக்கு அடுத்தபடியாக பாதுகாக்கிறதுக்கு என்னென்னா, பெரிய தோட்டம் வச்சுருக்கிறவங்க இன்ஃப்ராரெட் லைட்டு, கேமரா, லேசர் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் நாய் வளர்த்துருக்குறாங்க, நாய் ஸ்குவாடெல்லாம் வைக்கிறாங்க. இது பெரிய லெவலில் தோட்டம் வச்சு வளர்க்குறவங்களுக்கு முடியும், சாதகமானது செய்ய முடியும். சின்ன தோட்டவாசிகள் வந்து சரியான அணுகுமுறை இல்லைன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லோரும் சேர்த்து வளர்க்குறப்ப கம்யூனிட்டி பிளான்டேஷன் பண்ணணும். சோசியல் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவோம். சோசியல் ப்ரொடெக்ஷன் பக்கமாக வளர்த்துட்டோம்னா யார் உள்ளே வந்தாலும் நமக்கு தெரியும், யார் வர்றாங்க போகிறாங்கன்னு. அந்த காலத்தில் ஒரு வெளியூர் ஆள் உள்ளே வந்தாலும் நம்ம வெளியூர் ஆள் இந்த இதுக்கு வர்றான்றது உள்ளே நுழையிறப்பே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லோரும் அந்த இதை விட்டு விளையிட்டதுனால அது தெரியாது. ஆனால் எல்லோரும் மரம் வளர்க்குறப்ப நம்மளோட பாதுகாப்புக்கு நமக்கு நாமே நல்லா உருவாக்கிக்கலாம். அந்த சிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாதா, இல்லை ரிசர்ச் போயிட்டுருக்குதா? அதாவது இது வந்து ஒரு நெட்வொர்க் கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி பண்ண ஒர்க். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்களும் அதை பற்றி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. போகும், எதிர்காலத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த சிப்பு வைக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மரம் வெட்ட போகிறப்ப தெரியும், நீங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு வந்துடலாம். 2வது, நீங்கள் இல்லை வெட்டுப்பட்ட மரத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னா எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த 2. ஓகே சார். இப்போ வந்து விவசாயிக்கு தேவையானது முக்கியமானது பணம் தான். இப்போ மரம் வளர்த்துட்றாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க 6 to 8 வருஷத்தில் வந்து ஹார்ட்வுட் ஃபார்மும் ஆரம்பிக்கும். ஆனால் 18 வருஷத்தில் தான் அது வந்து ஓரளவு விவசாயி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி கிடைக்கும்போது அதோட விலை வந்து ஒரு கிலோ இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது? அதிகபட்சம் என்ன இருக்குது, குறைஞ்சபட்சம் என்ன சார் இருக்குது? குறைஞ்சபட்சம் 6000 ரூபா ஒரு கிலோ வாங்குறது. அதிகபட்சன்றது வந்து நான் மரத்தோட அதில் இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட் பொறுத்து, ஹார்ட்வுட் ஆயில் கண்டென்ட் 2ஐயும் பொறுத்தது. இப்போ நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000லேருந்து ஒரு 10,000 ரூபா வரை ஒரு கிலோ கிடைக்கும். ஒரு டன்னுங்குது 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரலையும் போகுது. ஓகே. கட்டாயமாக ஒரு
1 கோடி 60 லட்சத்தில் இருந்து 1 கோடிக்குள்ளே. ஏன்னா இந்த 1 கோடி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மரம் நட்டுருக்கிறவங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு அவ்வளோ வந்துடும். ஓகே, ரொம்ப கரெக்டாக பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனே வந்துடும். ஆனால் இதை விட அதிகமாகவே கிடைக்கும். பட் ஒரு குறிப்பாக இவ்வளவாவது கிடைக்கும் அப்படின்ற உறுதியில் நம்ம போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 12க்கு 15 நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 250 மரம் தான் நட முடியும் ஒரு ஏக்கர்னு தெரியுது. ஒரு 10 கிலோ கிடைச்சாலும் ஒரு 2500 கிலோ சாதாரணமாக ஒரு ஏக்கரில் 18லேருந்து 20 வருஷத்தில் எடுக்கலாம், அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம். சரிங்க சார். ஆனால் அதை விட என்னென்னா, எப்பயுமே நாங்கள் பொதுவாக வர்ற விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, நீ நடுறப்ப சந்தனத்திலேருந்து வர்ற விவசாயத்தை மட்டுமே முழுதும் எதிர்பார்த்து நடாதீங்க. பல இடத்துக்கு பல பேர் விவசாயத்துக்கு போகணும், அதுக்கு போங்க. ஆமாம். அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா, கடைசியாக அதில் கம்மியாக கிடைச்சாலோ, ஓகே, இல்லை நம்ம பயப்படுற இந்த திருட்டு பயத்தில் சில மரங்கள் நம்மளை இழந்துட்டாவோ, நாளைக்கு 15 வருஷம் நான் காத்திருந்தேனே, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, 18 வருஷம் காத்திருந்தேனே, ஒன்றுமே கிடைக்கலையே, எந்த வருமானமும் இல்லாமல் இருந்துட மாட்டோம். புரியுது. அதனால் மழை விளையாத பூமியில் நடுறவங்க வேறு ஊடு பயிர்களையோ இடைப்பட்ட துணை மரங்களை நட்டு அதிலிருந்து என்ன மாதிரி விவசாயங்களை மோனோ கல்ச்சராக போகக்கூடாதுங்கிறீங்க. சந்தனமும் ஒரு கண்ணா வச்சுக்கலாம், மொழி சந்தனத்தை மட்டும் முழுமையாக நம்பி போகக்கூடாது. சரியான முறையை பயன்படுத்தி எவ்வளோ இடைவெளி விடணும், என்ன மாதிரி விடணும் முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செடியில் நடுங்க. இப்போ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, முதல்ல நட்டுடுறாங்க. நட்டினதுக்கப்புறம் சார் நான் 10க்கு 10 நட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, என் மரம் வளரல. அதனால் விவசாயிட்ட நான் கேட்டுக்கிறது, நடுவதற்கு முன்பாகவே நல்ல தீர ஆலோசித்து எங்ககிட்ட ட்ரைனிங் வரலாம், எங்களோட யூடியூப்பை பார்க்கலாம், ஒரு தடவை எங்ககிட்ட வந்து பேசிட்டு கூட போய் நீங்கள் அதை செய்யலாம். மண்ணோட தன்மை, உங்களோட எப்படி விவசாயம் பண்ணுறது தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப நம்மளோட செய்கிற செயலும் தெளிவாக இருக்கும், அதில் வர்ற வருமானங்களும் நல்லாயிருக்கும். மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் எங்கள் விஞ்ஞான கழகத்துக்கு வரலாம், எங்களோட கான்டாக்ட் பண்ணலாம், எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த எங்களோட பேட்டி எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஈசா காவிரி கூக்குரல் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கத்தை டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஓசூரில் நடத்த இருக்காங்க. அதில் நான் IWST பெங்களூர் இங்கேருந்து வந்து சந்தனம் சம்மந்தமாக உரையாற்ற இருக்கிறேன். அதில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சந்தனம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம்.